ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ வந்துட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சும்மா உமன்ஸ் டே இல்லையா? ஸோ அதனால் விமனை பற்றி ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களோ, இந்த மாதிரியான ஒரு தாட்டு உங்களுக்கும் இருக்கா? இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோவை வந்துட்டு நான் போடுற இந்த வீடியோவை ஒரு உமன் பார்க்குறத விட ஒரு மென் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எனக்கு தோணுது. பிகாஸ் அப்போ தான் வந்துட்டு ஒரு உமன் வந்து என்னெல்லாம் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க, ஸோ அவங்க வந்து எப்படியெல்லாம் வந்து நமக்காக நிறைய விஷயம் மாற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமனுக்கு தெரியறதை விட ஒரு மென்னுக்கு தெரியறது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் விமனுக்கு தெரிய தான் போகுது எப்படின்னாலும். ஏன்னா அவங்க வந்துட்டு வெளில சொல்லிக்கலனாலும் இதுதான் அவங்களோட நிலைமை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். பட் நிறைய மென்னுக்கு இது தெரிஞ்சுது அப்படின்னா, ஸோ அவங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு அம்மாவாக இருக்கட்டும், ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம இப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவ் வரும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டில் தான் வந்துட்டு இந்த வீடியோ இன்றைக்கி நான் போடுறேன். பிகாஸ் வந்துட்டு நிறைய பேரோட கேர்ள்ஸோட ட்ரீமாக இருக்கட்டும், அண்டு அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எதுவுமே வந்துட்டு யார்கிட்டையும் அந்தளவுக்கு ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஷேர் பண்ணாலும் அதுக்கான தீர்வு வந்து அங்கே கிடைக்காது. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் வரைக்குமே வந்துட்டு அவங்க அந்த சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சாக்ரிஃபைஸ்க்குள்ளேயே அவங்களோட லைஃப் டோட்டலாக என்ன ஆகிடும் அப்படின்னா முடிஞ்சு போயிடும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போது உமன்ஸ் டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, March 8 இயர் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஓகே, அதனால் ஒன்றும் எந்த தப்பு இல்லை. பட் ஒரு விமனாக ஒரு கேர்ள் வந்து எவ்வளோ விஷயங்களை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகிறாங்க, எவ்வளோ விஷயத்த வந்துட்டு கடந்து வராங்க, அவங்க எப்படியெல்லாம் இருந்தவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றது சும்மா ஓரலாக வந்து பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்களேன். இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என் அம்மா வீட்டில் இருக்கும்போது எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எப்படி சொல்கிறது, என் தம்பி வந்து பொண்ணு மாதிரி வளர்த்தாங்க, என்னை வந்துட்டு பையன் மாதிரி வளர்த்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு பையன் மாதிரி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப தைரியமாக, எதுக்குமே பயப்பட மாட்டேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன், சாப்பிட்ட தட்டு கூட கழுவ மாட்டேன். நான் பார்த்துக்கோங்களேன், அதெல்லாமே அம்மா தான் பார்ப்பாங்க. நான் பாட்டில் என் வேலையை செஞ்சுட்டு என் வேலையுமே ஒரு சிலது அம்மா சேர்த்து செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு பொண்ணு இப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இருக்கட்டும், விட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கேன். நான் இல்லை, எல்லாருமே சொல்லலாம். பிகாஸ் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு பிஃபோர் மேரேஜுக்கு வந்துட்டு எல்லா பொண்ணுங்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சதை செய்வாங்க. அவங்க அம்மாவை திட்டுவாங்க, எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி திட்டு வாங்குவாங்க நம்ம அம்மாலாம். நான்லாம் வந்துட்டு என் அம்மாவெலாம் பயங்கரமாக திட்டுவேன். ஆனால் இப்போ யோசித்து பார்க்குறேன், நம்ம அம்மாவை இந்த மாதிரிலாம் நம்ம திட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உமன்ஸ் டே அப்படின்னாலே வந்துட்டு யாரும் எந்திரிச்சோன்னே ஹாப்பி உமன்ஸ் டேன்னு கண்ணாடியை பார்த்து நமக்கு நம்மளே விஷ் பண்ணிக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம யாரை நினைப்போம் அப்படின்னா உமன்ஸ் டேக்கு ஒரு உமனாக அவங்க அம்மாவை தான் வந்துட்டு நம்ம நினைப்போம். ஏன்னா அவங்கள நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம், சரி பாவம் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற அந்த இடத்துல நம்ம இன்றைக்கி இருக்கும்போது தான் அதோடைய கஷ்டம் என்னன்றது நமக்கு தெரிய வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த சுச்சுவேஷனில் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இல்லை. அதனால் அந்த உமன்ஸ் டே அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகத்துக்கு வர்றது மோஸ்ட்லி கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே அவங்கவுங்க அம்மா தான். எனக்குமே கூட என்னோடய அம்மா தான் வந்துட்டு ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா நான் அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு பாரேன், அம்மா எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு நாள் யோசிச்சுக்க மாட்டேன் நான். அவங்க வேலையை அவங்க செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அந்த வேலைலாம் நம்ம செய்யும்போது தான் பாரேன் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடிலாம் கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு எந்த ஒரு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்லாம் கூட இல்லை. நிறைய பேர் நல்லா ஜாலியாக அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துருப்பாங்க, செல்லமாக வாழ்ந்துருப்பாங்க. அவங்க அப்பா அடிச்சிருக்க மாட்டாங்க, திட்டியிருக்க மாட்டாங்க. சில பேர் நல்லா செல்லம் கொடுத்து நல்லா வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுப்பாங்க, பிடிச்சத சாப்பிடுவாங்க. சொல்லப்போனால் நான்லாம் என் தம்பி என்னோட 5 இயர்ஸ் வந்துட்டு சின்ன பையன்.
பட் நான் எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு. ஒரு சாப்பிட்ற விஷயமா கூட இருக்கட்டுமே, ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸாக இருந்தால் கூட நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன். நான் இதை சாப்பிட்டுப்பேன், எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் என் தம்பி வந்து எனக்கு விட்டு கொடுப்பான். அது வந்து அவனுடைய குணம்னு சொல்லலாம். என்னுடைய குணம் வந்து நான் கொடுக்க மாட்டேன். அப்போதைக்கு அப்படி இருந்தேன். யாருக்குமே எதுவும் கொடுக்க மாட்டேன், நானே சாப்பிட்ருவேன். ஆனால் இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு சண்டை போடுவேன், பயங்கரமாக சண்டை போடுவேன் தம்பி கூட. பட் ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய விட்டு கொடுக்குறேன், நிறைய சாக்ரிஃபைஸ். எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, நிறைய கேர்ள்ஸு. பிகாஸ் அவங்க அந்த பக்குவத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து நமக்கு தெரியல, இது நம்மளுது, இது நம்ம தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம அந்த மாதிரி வளர்ந்து அப்படி இருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மாற்றம் இருக்கும் கேர்ள்ஸ்க்கு. அவங்களுக்கு பிடிக்கும் ஒரு விஷயம், ஆனால் அதை செய்ய முடியாது. அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி போகணும். ஒரு ஹஸ்பண்ட்காகவோ இல்லை குழந்தைங்களுக்காகவோ. இப்போ ஏதாச்சும் அவங்க ஒரு குக் பண்ணுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். குக் பண்ணுற விஷயத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வெஜிடபிள் பிடிக்கலப்பா. இப்போ வந்து எனக்கே நான் செய்கிற குக் பண்ணுற வெஜிடபிள் எனக்கு பிடிக்கலன்னா, எனக்கு பிடிக்கலன்றதுக்காக நான் வந்து அதை சமைக்காமல் இருக்க முடியாது. அது என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்ணுன்னு நினைப்பேனா, இல்லை நான் சாப்பிட்ணுன்னு நினைப்பேனா? ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்காக நான் அந்த விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் அதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, விட்டு கொடுத்து போயிடுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் வந்து இது வந்துட்டு சாப்பிட்ற விஷயம்னு சொல்ல முடியாது, நிறைய விஷயத்தில் நம்ம வந்துட்டு நம்மளோட மாமனார், மாமியார் அந்த மாதிரி யாருக்காச்சும் நம்ம பண்ணுறது பிடிக்காம போகலாம். இல்லை நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இல்லை நீ இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலாம். அவங்களுக்காக நம்ம அதை மாற்றிக்கலாம். நம்மளோட பேச்சோ இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட இப்படி தான் நம்ம பேசணும். இப்போ நம்ம வந்து எப்படி வேணாலும் பேசியிருந்திருப்போம் கல்யாணத்துக்கு முன்னெல்லாம். ஆனால் ஒரு சில இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நமக்கு நிறைய சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லேர்ன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஏன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, உங்களை நீங்கள் டோட்டலாக மாற்றிக்கிறீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிறந்ததுலேருந்து அது வளர்ந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு கூட அவங்க அந்த சூழ்நிலையில் வாழும்போது அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுடைய சந்தோஷங்கள் அது எல்லாமே விட்டு கொடுத்து மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றிக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சாக்ரிஃபைஸ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை பெண்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தாண்டி நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஒய்ஃப்க்கு. இப்போ நம்ம பேசுகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்றது கிடையாது. இன்றைக்கி உமன்ஸ் டே அப்படின்றதுனால உமன்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க, எதெல்லாம் தாண்டி வராங்க, ஸோ இவ்வளோ வந்து உமன்ஸ்க்கு வந்துட்டு இருக்குது அப்படின்றத பற்றி சும்மா ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இது விமென்ஸ்க்கு நல்லாவே தெரியும் நிறைய பேருக்கு. மென் பாருங்கள், மென்ஸ் வந்து பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க விமன் சிஸ்டராக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை மதராக இருக்கட்டும், ஸோ அவங்கள வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக வச்சுக்கோங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஏதாச்சும் சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ என்றைக்கோ ஒரு நாள் வந்துட்டு ஏதோ சமையலில் ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அந்த தப்பு கூட தப்பாக எடுத்துக்காமல் டக்குன்னு எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டு போகலாம். அதில் கூட அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது கேர்ள்ஸ்க்கு. அப்படியே திட்டினா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு நிறைய கேர்ள்ஸ் வந்து அப்படி தான். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க சாப்பிட்ட தட்டை அவங்களே கழுவ மாட்டாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள பார்த்துக்கணும், அவங்க ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், அவங்களோட குழந்தைங்கள பார்த்துக்கணும். அவங்களுடைய தேவைகள் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, மற்றவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் இவங்களுடைய தேவையாகவே இருக்கும். அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம், கேர் பண்ணிக்காமல் அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு கேர்ள்ஸோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு. சொல்லலாம் நிறைய பேர் இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது, கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க, நிறைய ஃப்ரீடம் இருக்குது அப்படின்லாம் சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீடம்லாம் கிடையாது, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஃப்ரீடம் இருக்குது, பட் என்னன்னா இந்த ஒர்க் போகிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயத்துலலாம் வந்து அவங்க ஹஸ்பண்டோ இல்லை அவங்க வீட்டில் இருக்க சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்துட்டு ஃப்ரீடம் கொடுக்குறது அது வேறு சாதாரண விஷயம். பட் ஒரு கேர்ளாக வந்துட்டு ஒரு விமனாக
நிறைய விஷயத்த அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி போனால் மட்டும்தான் அந்த லைஃப் வந்துட்டு நல்லாவும் இருக்கும். வேறு வழி கிடையாது. பிகாஸ் இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட்க்கோ ஒரு ஒய்ஃப்க்கோ சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வீட்டில் யாருக்காச்சும் சண்டை. இப்போ சண்டை அப்படின்னா அடுத்த நாள் அந்த சண்டையை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம சமைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க, நம்மளோட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, நம்ம சாப்பிட மாட்டோம். அந்த சண்டைய அப்பயே தூக்கி போட்டுட்டு, அத ஒரு மைண்டில் தூக்கி போடாம, இல்ல அப்படியே வச்சுக்கிட்டு, நம்ம அப்படியே இருந்தா அடுத்த வேலைய நம்மளால செய்ய முடியாது. எவ்வளோ சண்டை வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம அத கொண்டு போவாம, அத ஒரு ஃப்ரீயா விட்டு தள்ளிட்டு, நம்ம வேலைய நம்ம டெய்லி பார்க்க ஆரம்பிச்சுருவோம். ஸோ அப்படி தான் வந்துட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அத தட்டி விட்டுட்டு, அடுத்த வேலை என்ன அப்படின்றத பார்த்தா தான், அடுத்த நாளைக்கு நம்மளே சாப்பாடு சாப்பிட முடியும். அவங்க அதையே நினச்சிக்கிட்டு சாப்பிடாம படுத்துட்டு இருந்தாங்கன்னா, அந்த அடுத்த நாள் வந்து ஹஸ்பண்டா இருக்கட்டும், நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க? சாப்பிட முடியாது. ஸோ அதனால கேர்ள்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விமென்ஸ் வந்துட்டுன்னு தான் சொல்லணும் நானு. பிகாஸ் வந்துட்டு கோவப்பட்டுருப்பாங்க. இப்போ கோவம் இருக்கக்கூடாது. கோவம் இல்லாமலே போயிடும். எப்படி ஒரு நாளா ஜாலியா வாழ்ந்திருப்பாங்க. பட் அந்த லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆவுறது. இது எல்லாமே ஏத்துக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ஒரு விஷயம். அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். அண்ட் இன்னொன்னு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்துல வந்துட்டு பெண்கள் வாழ்றதே ஒரு பெரிய பெரிய விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா, இந்த மத்தவங்க வாய் இருக்கு பார்த்தீங்களா? அது சும்மாவே இருக்காது. இந்த 4 பேரு 4 பேருன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் மாரி. நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம மேல ஏதாச்சும் ஒரு பழி போட்டுட்டு தான் இருப்பாங்க. பொதுவா சொல்றேன். ஏன்னா, ஒரு வுமன் மேல அவங்க வந்துட்டு தப்பு செஞ்சாலும், செய்யலனாலும் எப்படினாலும் அவங்க மேல ஏதாச்சும் ஒரு பழி போட்டுட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதத்திலேயே வந்துட்டு கணவன் வந்து இறந்துடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க அப்படின்னா, அந்த ஒய்ஃப் வந்துட்டு அ ஏதாச்சும் நம்ம அடுத்த கட்ட வேலைய பார்க்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னா, அவ்வளோதான். அவங்க மேல ஏதாச்சும் ஒரு தப்பான ஒரு விஷயத்த திணிக்கிறதோ, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா, அது எல்லாமே தாண்டி அவங்க வாழ்ந்து காமிக்கிறாங்க பாத்தியா? ஸோ அந்த ஒரு பவர் தான் அந்த வுமன் கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2வது குழந்தைங்க இருந்து ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக இந்த விமன் என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பா வேலைக்கு போய் ஆகணும். ஸோ வேலைக்கு போனா தான் அந்த குழந்தைய நாளைக்கு அவங்க காப்பாத்த முடியும் அப்படின்ற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க வேலைக்கு போவாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு அந்த குழந்தைய படிக்க வச்சு, நல்ல ஒரு பெரிய ஆள் ஆக்கி அவங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ அது அத்தனையும் பண்ணுவாங்க. அது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இப்போ ஒரு ஹஸ்பண்ட் விட்டுட்டு இறந்துட்டாரு அப்படின்னா, ஒரு பொண்ணு தனிப்பட்டு இந்த குழந்தைய காப்பாத்துறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஸோ அது வந்து அந்த ஒரு பவர் வந்து பெண்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த விதத்துல வந்துட்டு பெண்கள நம்ம ரொம்பவே பாராட்டலாம். ஸோ அந்த விதத்துல நானும் வந்து ஒரு பொண்ணு அப்படின்றத இன்னைக்கு வந்துட்டு மார்ச் 8 விமென்ஸ் டே அன்னைக்கு நானும் ஒரு பொண்ணு அப்படின்னு வந்துட்டு நினைக்கும்போது எனக்கு சீரியஸா சொல்றேன் ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இந்த சமுதாயத்துல நம்ம வாழ்றதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் குத்தம் சொல்றதுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்காம, நம்மளுடைய குறிக்கோள் என்ன? நம்மளோட அடுத்த கட்ட நிலைமை என்ன? அத பார்த்துட்டு போறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஏதாச்சும் யாருனா ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே நம்ம நின்னுட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்த வேலைய பார்க்க முடியாது. இல்ல அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, நம்ம அவங்கள மதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்க சொல்றது உண்மை அப்படின்ற அர்த்தம். அவங்க சொல்றத காதுல வாங்கிட்டு இந்த சைடு நம்ம போட்டு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம வேலைய நம்ம ஒழுங்கா செய்ய போறோம் அப்படின்றது அர்த்தம். அவங்க சொல்றது பொய் அப்படின்றது அர்த்தம் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ, அதனால இன்னைக்கு நெறைய வுமன்ஸ் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி, 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 பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ, அத தான் நான் சொல்ல வரேன். நம்ம வீட்ல நம்ம வாழும்போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற தட்ட நம்ம கழுவ மாட்டோம். யாராச்சும் சாப்பிட்டு வச்சா கூட அத கழுவுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு சொல்றேன். அப்புறம் நம்ம ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு வைக்கிறது நம்ம வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணும்போது, அப்ப நினைப்போம், வீட்ல நம்ம எப்படி வளர்ந்தோம்? நம்ம சாப்பிட்ட தட்டையே நம்ம கழுவ மாட்டோமே! இப்ப பார்த்தியா நம்ம இதெல்லாம் நம்ம வாஷ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சுட்டே வாஷ் பண்ணுவோம். அதுக்காக அந்த வேலைய நம்ம செய்யாம இருக்க மாட்டோம். அதுவும் ஒரு சாக்ரிஃபைஸ் தான். ஸோ வந்து அதுவும் ஒரு தியாகம் தான். ஸோ அவங்களுக்காக நம்ம வந்துட்டு நம்மளுடைய அந்த ஒரு ஒரு விஷயத்த நம்ம செய்யறது வந்து ஒரு சாக்ரிஃபைஸ். ஸோ அது ஒரு தியாகம். இந்த மாரி நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். மொத்தத்துல இந்த சாக்ரிஃபைஸ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை பெண்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றது தான் வந்து என்னோட மெயின் கன்டென்ட்டே.
பிகாஸ் வந்துட்டு இந்த தியாகம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கேர்ள்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை அவங்கள வாழ முடியாது, அவங்கள சுற்றி இருக்கவங்களையும் அவங்களால சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. ஸோ இது வந்து எல்லாராலும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு பவர் ஆஃப் உமன் தேவை. ஸோ அந்த உமன்ஸ் டே அன்னைக்கு இதை நான் சொன்னதில் எனக்கு ரொம்ப 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 பெருமை. இதை எத்தனை பேர் நிறைய பேர் ஏற்றுக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு எதுவுமே இல்லாததை நான் சொல்லலை, இருக்கிற உண்மையை சொன்னேன். நிறைய உமன்ஸ்க்கு இது தெரியும், ஆக்சுவலி இது தெரியும். மென்ஸ் பாருங்கள், இந்த வீடியோவை மென்ஸ் பாருங்கள். மென்ஸ் பார்த்துட்டு ஓ இவ்வளோ சாக்ரிஃபைஸ் அவங்க பண்ணி தெரியும், அவங்களுக்குமே தெரியும். பட் அதை பொருட்படுத்த மாட்டாங்க பெருசாக. பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த ஒரு நாளைக்கு மட்டும் அப்படி நடந்துக்காமல் கொஞ்சம் எல்லா நாளைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்க பாருங்கள். நமக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, இவங்கள வந்துட்டு நம்ம நல்லா பார்த்துக்கணும், நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு. நீங்கள் நல்லா பார்த்துக்கலன்னு சொல்லலை, இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி கேர்ள்ஸ் வந்துட்டு உமன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் உங்களால் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க முடியுமோ அது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சாக்ரிஃபைஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா ஹாப்பினஸ்ஸாக போயிடும். பரவாயில்ல, நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம இதை செய்கிறோம் சாக்ரிஃபைஸ் பண்ணி, பரவாயில்ல அவங்க நமக்கு இதை செய்கிறாங்களா அப்படின்ற மாதிரி அது மறைஞ்சு போயிடும். அவ்வளோதான், மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு நான் சொன்னது பிடிச்சிருந்தது, சொன்ன விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.